Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. وعليكم Alhamdulillah, السلام ورحمة Alhamdulillah, الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Alhamdulillah, Alhamdulillah, al-Wahid al-Qahhar, al-Aziz al-Jabbar, Ghafir al-Dhanbi wa Qabil al-Tawfiq. தத்வீர் அரபிக் சென்டர் நடத்தும் சிறப்பு பயானில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆரம்பமாக கிராத் وعليكم السلام. ஓதுவதற்கு மாணவி ஹனியா ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. அளவில்லா கருணையும் கிருபையும் உடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் இன்னும் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் பார்த்தால் இறைவன் புகழை துடித்து தூய்மைப்படுத்துவீராக. இன்னும் அவனிடம் மன்னிப்பு கூறுவீராக. நிச்சயமாக அவன் மகா மன்னிப்பவனாக தௌபாவை அங்கீகரிப்பவனாக இருக்கிறான். ஸதகல்லாஹுல் அஸீம். ஜஸாக்குல்லா ஹைரா. மாணவி ஹனியா ஃபாத்திமா. குரூப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு, எல்லா பெண்களும் ஸ்கார்ஃப் போட்டுட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காருங்க. மைக்கு மட்டும் மியூட்ல இருக்கட்டும். வீடியோ மட்டும் ஆன் பண்ணுங்க எல்லாரும். எல்லா பெண்களும் வீடியோ ஆன் பண்ணுங்க. சாரி உஸ்தாத், நான் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கனால வீடியோ ஆன் பண்ண முடியாது. அடுத்ததா குர்ஆனும் வெற்றியும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற சகோதரி மெஹ்ராஜ் ஃபாத்திமா சித்திகியா அவர்களை அழைக்கிறேன். وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون أحمده سبحانه أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله يتقاكم إن الله عليم خبير. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. காரியங்களில் கெட்டது புதிதாக தோற்றுவிக்கப்படுபவை ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையான அல்லாஹ்வினுடைய வார்த்தையையும் நடைமுறைகளில் சிறந்த நடைமுறையுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையையும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை பற்றி பிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியர்லனும் அப்படின்னு சொல்லி துஆ செய்த வண்ணம் ஆரம்பம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் கட்டாயமாக ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படி சொன்னாலும் சரி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாலும் சரி. கட்டாயமாக நாம இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, அல்லாஹ்வுடைய கிருபையால தத்வீர் அரபு மையம் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு உங்களையும் என்னையும் இணைத்து வைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கலாம். ஏன்னா
இந்த நிமிஷத்தை நமக்கான பயனுள்ள நேரமாக இந்த மையம் இந்த சென்டர் நமக்காக அமைச்சு கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் நிறைவாக நமக்கும் குறைவில்லாம அல்லாஹ்தஆலா நன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாம துவா செஞ்சுக்கலாம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, குர்ஆனும் வெற்றியும் அப்படின்ற தலைப்பு. இந்த தலைப்பிலேயே குர்ஆன் வெற்றியா அப்படிங்கிற கேள்வி கிடையாது, எது வெற்றி அப்படிங்கிற கேள்வி கிடையாது, குர்ஆனும் வெற்றியும் அப்படிங்கிற தலைப்பு. குர்ஆன் இருந்தா மட்டும்தான் வெற்றி. அந்த குர்ஆன் புத்தக வடிவுல இருந்தா வெற்றி கிடையாது, குர்ஆன் ஷெல்ஃப்ல இருந்தா வெற்றி கிடையாது, குர்ஆன் பட்டு துணியில சுற்றப்பட்டு இருந்தா வெற்றி கிடையாது. அப்ப எதுல வெற்றி? குர்ஆனோடு நான் தொடர்பில இருந்தா, குர்ஆனோடு ஒன்றி போய் வாழ்ந்தால், குர்ஆனாகவே நான் வாழ ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலே இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத விளங்கிக்கலாம். குர்ஆன் முதல்ல இத பத்தி ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல சொல்லப்படாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. குர்ஆன்ல அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பாஸ்ட்லயாகட்டும், இறந்த காலத்திலேயாகட்டும், நிகழ்காலத்திலேயாகட்டும், எதிர்காலத்திலேயாகட்டும், எல்லா காலத்திற்கும் பொருத்தமான விஷயங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு பதிய வைக்கிறான். இல்ல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தினுடைய இறுதியில, அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு இறுதியில நான் எழுதுவேன். என்ன எழுதுவேன்? இதுல ஏதாவது குறைகள் இருந்தா எனக்கு நீங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிப்புல நான் அதை மாத்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நாட்டில எந்த புத்தகம் எழுதக்கூடிய ஆசிரியரும் நிச்சயமாக இந்த வார்த்தையை கோட் பண்ணுவாங்க. ஆனா நல்லா விளங்கணும், கடைசியாகத்தான் அந்த வார்த்தையை பதிவு செய்வாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில ஆரம்பத்திலேயே அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இது வேதம், இதுல எத்தகைய சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுல எந்த ஒரு கோணல் மாணலும் கிடையாது, இதுல எந்த ஒரு ஷக்கானதும் கிடையாது, இதுல எந்த ஒரு சந்தேகமுமே நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத எவ்வளவு உறுதியாக இறைவன் நமக்கு வலியுறுத்துறான் அப்படிங்கிறத நாம விளங்கணும். குர்ஆன் நமக்கான நேர் வழிகாட்டி. ஏன்னா ஹுதல் நாஸ் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். வெறுமனே நேரான பாதை மட்டும்தான் எனக்கு இந்த குர்ஆன் காட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, எனக்கான ஒளியாக இருக்கிறது, எனக்கான நூறாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஒளி, நூறுன் அலா நூர், நூறுக்கு சொந்தக்காரன், நூர்னா ஒளி, அந்த பிரகாசத்திற்கு சொந்தக்காரன் தன்னுடைய வார்த்தைகளை யாருடைய வாழ்க்கையில கொண்டு வராங்களோ அவர்களுக்கு பிரகாசத்தை வழங்குவதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப எனக்கான பிரகாசம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக நான் இந்த குர்ஆனை பற்றி படிக்கணும். பிரகாசம் அப்படின்னு சொன்னா இம்மைக்கானது மட்டும் கிடையாது, நாளை மறுமை நாள்ல இருட்டுல சிராத் என்ற பாலத்தை நான் கடக்கணும்னு நான் பிரியப்பட்டாலும் எனக்கு அந்த பிரகாசம் தேவை. அப்ப குர்ஆனின் மூலமாக நாம பிரகாசத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல வரணும் சகோதரிகளே. நம்மள நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கலாம். என்ன கேள்வி? இந்த மாற்று மதத்தவர்கள் அவர்களுக்காக புனித புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா பைபிள் வச்சிருக்காங்க, இந்துக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பகவத்கீதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி கூட அல்ல பாதுகாக்கட்டும் நமக்கும் குர்ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை யாரால வேண்டுமானாலும் மாற்ற முடியும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைய நாம் பாதுகாக்கிறோம்னு சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நிச்சயமாக நாமே இதை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம்னு சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இத இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, நாம இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், வஹியை இறக்கி வைத்தோம், வார்த்தையை இறக்கி வைத்தோம்னு சொல்லல. ذிக்ர உபதேசத்தை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்றான். எனக்கான உபதேசம் மாற்று மதத்தவர்கள்ல வைத்திருக்கக்கூடிய நீங்க எந்த புத்தகத்தை நீங்க ஆராய்ச்சி செய்தாலும்
அதுல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கான ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் இந்த சாப்டருக்கு மட்டும் நான் வரேன். ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் கேள்விக்குறி. ஆனா குரானை எடுங்க. குரான்ல இப்ப நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், நான் மட்டும் தானே இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, அல்லாஹ் தஆலா அதற்கான விடையாக சூரா த்வாஹா 20வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்துல சொல்றான், நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம், நிச்சயமாக நான் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்கள் இருவருடனேயே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் நபிக்கும் தான் சொல்லப்பட்டது. ஆனா எனக்கு, நான் தனியா இருக்கேன், என்னோட குடும்பத்துல எனக்குன்னு உதவிக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இதை கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான். என்ன வார்த்தையை சொல்றான்? இன்னனி மஅக்கும், நிச்சயமா நான் உங்களோட இருக்கிறேன், அஸ்மாவாரா, நான் கேட்கிறேன், நான் பாக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் எனக்கான அந்த அந்த ஒரு ஆறுதலை எனக்கு அளிக்கிறான். அதே மாதிரி பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அல்லாஹ் பேசுறா. என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தோம்னா 39வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், சூரா ஜுமர்ல 36வது வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்றான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையான்னு கேட்கிறான். அப்ப எனக்கு யாரும் இல்லைன்னு நான் வருத்தப்படவே தேவையில்லை, ஏன் ரப் இருக்கிறான் எனக்கு. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு போதுமானவர்கள் இல்லையா? எனக்கு உதவிக்கு ஆள் இல்ல, எனக்கு ஆறுதலுக்கு ஆள் இல்ல, எனக்குன்னு பேச ஆறுதல் இல்ல, இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு விரக்தி நிலையில நான் உட்கார்ந்தாலும் சரி, நான் சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளை பத்தி கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் அவனுடைய அடியாருக்கு போதுமானவர் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப பிற பிற வேதங்கள்ல இருக்கிறத கடந்து, மனிதர்களால் புனையப்பட்ட அந்த வேதங்களை கடந்து, மனிதர்களால் எழுதப்பட்ட வேதங்களை தாண்டி இறைவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த இந்த வேதம், இந்த நூர், இந்த மௌஇதா, இந்த விக்ரு, இந்த ரஹ்மத் எனக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறத நான் உணரணும். என்னோட சந்தோஷம், என்னுடைய வெற்றி வீணாக மூழ்கி கிடக்கிறதுல கிடையாது. என்னுடைய வெற்றி இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி பயனளிக்க கூடியதாக இருக்கணும்ன்ற முதல் எண்ணத்தை நான் வளர்த்துக்கணும். அப்ப எனக்கான வெற்றி அல்ஹம்துலில்லாஹ், நான் எங்கேயும் போய் கஷ்டப்பட தேவையில்லை, குரான்ல தான் இருக்குன்றத விளங்கலாம். குரான் மட்டும்தான். சகோதரிகள், நான் திருப்பி சொல்றேன், ஒரு 2 தோழர்கள், ஒரு தோழரும் ஒரு நபியும், சாதாரணமாக 2 மனிதர்கள்னு எடுங்க. எல்லா எதிரிகளும் துரத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா எதிரிகளும் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களுடைய கொலை செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த 2 பேருமே ஒரு குகையில ஒளிகிறாங்க. அந்த குகை அப்படிங்கிறதையே செங்குத்தாக இருக்கக்கூடிய மலை, அந்த மலைக்கு நடுவுல கொஞ்சோண்டு இடத்துல ஒரு குகை. நம்ம வரலாறுல எப்படி படிக்கிறோம்னா, அந்த குகைக்கு மேல அப்படியே பெண்டாயி கேவ் வந்து உள்ளக்கெல்லாம் போகல, சும்மா கொஞ்சம் தான். அங்க நிக்கிற இடத்துல இருந்து அந்த எதிரிகள் கீழே குனிஞ்சாங்கன்னா தெரிஞ்சிருவாங்க. ரொம்ப குனியெல்லாம் தேவையில்ல, சும்மா லைட்டா லேசா பார்த்தாலே தெரிஞ்சிடும். எதை வச்சு இவ்வளோ நுட்பமாக சொல்றாங்கன்னா, கீழே நிக்கக்கூடியவங்க அந்த எதிரிகளுடைய பாதங்களை பாக்குறாங்க. அப்ப காலு தெரியுது, குதிங்கால் தெரியுது, பாதம் தெரியுதுன்னா அப்ப எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க. அப்ப கூட அந்த தோழர் கேட்கிறாரு, கீழே குனிஞ்சாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறாங்க, தன் தூதரின் மூலமாக அல்லாஹ் தஆலா பேசுறான், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு போதுமானவன் இல்லையா? இப்ப குரான என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வரும் பொழுது எல்லா கஷ்டமான நேரங்கள்லயும் எனக்கு இந்த வார்த்தை மனசுல பதியும், நிச்சயமாக பதியும். வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, நம்மள நிறைய பேரு ரமபானுக்கு மட்டும்தான் குரான் ஓதுறோம். ரமபானை கடந்து யாரும் இங்க குரான் ஓதுறது கிடையாது. கிட்டத்தட்ட பெற 21 முடிச்சு 22 ஷவ்வால், எத்தனை குரானை நம்ம முடிச்சிருக்கிறோம். ரமபான்ல 3 நாளைக்கு ஒரு குரான், 5 நாளைக்கு ஒரு குரான்,
10 நாளைக்கு ஒரு குரான் ஓதிய சகோதரிகளும் நம்ம இடத்துல இருக்கதான் செய்யறாங்க. எத்தனை குரானை முடிச்சிருப்போம்? அவ எப்படி அந்த குரான் நமக்கான உபதேசமாக, நமக்கான வெற்றியாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே குரானை கொண்டுதான் ஒரு சமூகம் உயர்ந்தது. இதே குரானை கொண்டுதான் ஒரு சமூகம் மக்களுக்கு மத்தியில நட்சத்திரத்தை போன்று பிரகாசித்தது. இதே குரானை கொண்டுதான் மக்கள் தெளிவுடையவர்களாக ஆனாங்க. அப்ப அதே குரானை கையில வச்சிருக்கக்கூடிய நம்மள்ட்ட பிரகாசம் இல்ல, அதே குரானை கையில வச்சிருக்கக்கூடிய நம்மகிட்ட ஒரு வெற்றி இல்ல, அதே குரானை கையில வச்சிருக்கக்கூடிய நம்மிடத்துல ஒரு தெளிவு இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பிரச்சனை குரான்ல கிடையாது, நம்ம இடத்துல. அப்ப எனக்கு அந்த குரானோடு நான் என்ன தொடர்புல இருக்கிறேன்னு சிந்திக்கணும். எனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கணும்ன்றதை நான் விரும்புவேன். எது வரைக்கும்? அவங்க மேல எனக்கு ஒரு சலிப்பு ஏற்படுற வரைக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேசுறத நான் என்கிட்ட அவங்க பேசிட்டே இருக்கணும். அவங்க பேசுறது எனக்கு புரியுது, புரியல, விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்லை, இதெல்லாம் தாண்டி அவங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்? நான் நேசிக்கிறதுனால. நான் கேக்குறேன், குரானை நம்ம நேசிச்சோம்னா நம்ம குரானோடு தானே நிறைய பேசுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எதுல பேசிட்டு இருக்கோம்? இந்த வகுப்புல நிறைய சின்ன பசங்களும் இருக்கீங்க. அவங்க பேரண்ட் கூட இருந்தாலும் வீடியோல வந்து சின்ன பசங்க தெரியுறாங்க. நான் கேக்குறேன், மொபைலோட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, இல்லாட்டி வந்து குரானோட ஸ்பெண்ட் பண்றோமா? யோசிங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து மொபைல்லாம் அவ்வளவு ஒரு விருப்பமா இருக்கு. கேம் விளையாடுறத விருப்பம், ஷார்ட்ஸ் பாக்குறதுல விருப்பம், மத்ததெல்லாம் பாக்குறதுல ஒரு விருப்பம். அப்படின்னா சகோதரி, குழந்தைங்கன்னு சொல்ல முடியல, எல்லாம் பாதுகாக்கட்டும். எனக்கான தெளிவு எதுலன்றத நீங்க யோசிக்கணும். எங்களுடைய காலத்துல அல்லாவுடைய பெரிய கிருபையை கொண்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் தான் சொல்லணும். எங்களுக்கு இவ்வளவு சோதனைகள் கிடையாது. சோதனைகள் மீன்ஸ் அந்த போனை வச்சு எங்களுக்கு சோதனை கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லேண்ட்லைன் மொபைல் தான். ரொம்ப பிறகுதான் வந்து செல்லு வந்தது. அதுலயும் வந்து எங்களுக்கு வந்து டேட்டா எல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு அதுக்கு பிறகுதான் அந்த டேட்டாலாம். அப்ப நீங்க முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? குரானோடு ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் ஓதுறேன், குரானோடு நான் எப்படியெல்லாம் வந்து என்னோட நேரத்தை நான் செலவழிக்கிறேன், குரானை ஓத ஓத என் மனசுல நிம்மதி கிடைக்குதா, குரானை ஓத 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 நான் ரொம்ப அழகாகிறேனா? நிச்சயமாக குரானை ஓதி அதை நான் வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லா விதமான செலவுகளும் மிச்சம். என்ன செலவுகள்? பவுடர் வாங்குறது, ஃபவுண்டனர் வாங்குறது, எல்லாமே எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே மிச்சம்தான். கண்டிப்பா அல்லாஹ்தால ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவோம். அதுவே மிகப்பெரிய வெற்றி. அப்ப குரானோடு நான் தொடர்புல இருக்கணும். இந்த லீவுல உங்களை நிறைய பேருக்கு ஹிஃப்லு பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு நாளும் நான் படிச்சேன், இப்பயும் படிச்சோம்னா என்னோட ஸ்கூல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அந்த இயர்ல இருந்து நெக்ஸ்ட் இயருக்கு வேற சாப்டர் வரும். ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் 6 வயசு குழந்தை படிச்சாலும் இதேதான் 114 அத்தியாயம், 60 வயசு பெத்தா படிச்சாலும் அதே 114 அத்தியாயம் மட்டும்தான். ஏன்? எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது, எல்லாருக்கும் நேரான வழிகாட்டியாக இருக்கு. அப்ப இந்த குரானை நான் கையில எடுக்கணும்ன்ற ஆசை வரணும். அந்த அந்த குரானை நான் அனுபவிக்கணும். ஓதும் போது ஃபீல் பண்ணணும். எப்படி? சில பேர்லாம் வந்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களையே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பாக்குவீங்க. சில சீன்லாம் வந்து அப்படியே அழுகுவீங்க பாத்தீங்களா? ஏன்? அப்படியே அந்த உள்ளத்தை அப்படியே அது போய் தொட்டுறதுனால. இத்தனைக்கும் அந்த படம் முடிஞ்சு அதுல நடிக்கிறவங்க எழுந்து சந்தோஷமா நடந்துதான் போறாங்க. ஆனா அதுல ஒன்றி போறோம் பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதை விட பல கோடி மடங்கு இந்த குரானோடு நாம ஒன்றணும். அதுல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம விளங்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இங்க நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் புரியும், தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் புரியும். குரான்கள் நம்ம கையில இருக்கு, அதை எடுக்கணும். ஒரு நாளைக்கு நான் கொஞ்சமாவது ஓதணும்ன்ற ஆசை எனக்கு வரணும். நீங்க கேட்கலாம், இப்ப குரான்ல எல்லாமே அல்லாஹ் சொல்லியிருக்கானா அப்படி கேட்டா எல்லாமே சொல்லியிருக்கான். எல்லாமே சொல்லியிருக்கான். இப்ப புதுசா வந்திருக்க மொபைலோட பேர் என்னன்றதை கூட அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். குரான்ல எல்லாமே இருக்கு, இல்லாம கிடையவே கிடையாது. எப்படி அல்லாஹ் தஆலா அந்த குரான்ல புதுசா வந்திருக்க மொபைலோட ரேட் என்ன, என்ன மாடல் எல்லாம் எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுன்றான். இப்படி அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதை நம்ம கற்றுக்கொள்ள கூடியவங்களாக இருக்கணும்.
நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரணிப்போம். எனக்கு ரொம்ப நேரம் குறைவு, அதனால ரொம்ப குட்டியான குட்டி குட்டி விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரணிப்போம். மரணம் 60 வயசுலதான் வரும்னா சொல்லவே முடியாது. ரொம்ப குட்டிலையும் வரலாம், பெரியவங்களையும் வரலாம், நடுத்தரத்திலையும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நம்ம படிக்கிறோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறந்தது. மாரியத்துல் கிப்தி அவர்களின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த ஆண் குழந்தைகள் அத்தனை பேருமே குழந்தையிலேயே மூத்தா போயிட்டாங்க. அப்ப மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், வரலாம் இல்லையா? அப்ப அந்த மரணத்திற்கு முன்னாடி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய காத்திருக்கிறோம்? நாம நல்லது செய்யணும். அந்த நல்லது செய்யணும்னா முதல்ல நான் குர்ஆன ஓதணும். குர்ஆன ஓதணும், தினந்தோறும் ஓதணும், டெய்லி படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு வரணும். நான் ஏன் சொன்னேன்னா, மரணத்தை பத்தி சொன்னேன்ல, நான் மரணிச்ச உடனே எல்லாருக்கும் மஹ்ஷருடைய மைதானத்துல வச்சு எழுப்பப்படும். சூரியன் 1 மைல் தொலைவுல இருக்கும், ஒரு ரிவாயத்துல 1 முழம் அளவுல இருக்கும்ட்டு வருது. வீதியில இப்ப நடந்து போனாலே 11 மணிக்கு இல்ல, காலையில 11 மணிக்கு இல்ல, காலையில 9 மணிக்கு நடந்து போனாலே, 8 மணிக்கு நடந்து போனாலே சூரியன் அப்படியே சுட்டரிக்குது, வேர்த்து ஓடுது. ஸ்கூலுக்கு போவீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்துல சூரியன் 1 மைல் தொலைவுல கிடையாது, பல மில்லியன் கணக்கு தூரத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தை நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா நாளை மறுமை நாள்ல 1 மைல் தொலைவுல இருக்குமா. அப்ப 2 மேக கூட்டங்கள் வரும். அந்த 2 மேக கூட்டங்கள் சில மனிதர்களுக்கு வந்து நிழல் கொடுக்கும். அவங்களுக்கு வெயிலே தெரியாதான். எல்லாருக்கும் வேர்வை ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ரொம்ப கூலா நிப்பாங்களாம். யார் அவங்க அப்படின்னா, குர்ஆனை ஓதியவர்கள். சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானும் ஓதியவங்க. அந்த 2 மேகங்களாக வந்து தன்னை ஓதியவர்களுக்காக நிழல் அளிக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நமக்கு மட்டும் அந்த நிழல் கிடைச்சா போதுமா? நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் கிடைக்கணும்னா நாம முயற்சி பண்ணணும். டெய்லி அம்மா கிட்ட என்ன சாப்பாடுன்னு கேக்குறோமா? எல்லாருமே கேட்போம். என்ன சாப்பாடு இன்னைக்கு செஞ்சீங்க அப்படி கேட்போமா? அம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ், ஸ்கூல் டைம்ல கூட 2 வேளை சமைச்சா போதும். ஸ்கூல் லீவு டைம்ல நிறைய டைம் சமைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் ஸ்நாக்ஸ், என்ன டின்னரு, என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்ச், இப்படிலாம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கேட்கணும், அம்மா குர்ஆன் ஓதிட்டீங்களா? கண்டிப்பா கேட்கணும். கேட்பீங்களா எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அம்மா குர்ஆன் ஓதிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். அம்மா குர்ஆன் ஓதலன்னு சொன்னாங்கன்னா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஓதலான்னு கேட்கணும். சேர்ந்து உட்கார்ந்து படம் பாக்குறோமா எல்லாரும்? சேர்ந்து உட்கார்ந்து நல்லா ரீல்ஸ் பார்க்கலாமா? சேர்ந்து உட்கார்ந்து எல்லாம் பண்றோம்ல. தவறுகளை பண்றதை காட்டிலும் நன்மைய பண்ணணும். சோ கண்டிப்பா எல்லாரும் கூப்பிடுவீங்களா உங்க அம்மாவை? கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும், குர்ஆனை படிக்கணும். அப்படி படிக்கும் போது நமக்கும் நன்மை கிடைக்கும், நம்ம அம்மாக்கும் நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மள படிக்க வைக்கிற நம்முடைய அத்தாக்கும் சரி, நம்மளுடைய உஸ்தாதாக்கும் சரி, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல வெக்க இல்லாம அழகான மேக கூட்டத்துக்கு நடுவுல நாம இருக்கணும். அதே மாதிரியே உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா, இங்க நிறைய பேர் வந்து அழுகுவீங்க. எதுக்கு அழுவீங்க? கேம் விளையாட என்ன அனுப்ப மாட்டேன்றாங்க எங்க அம்மா, மொபைல் கொடுக்க மாட்டேன்றாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க, நான் கேட்கிற சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, என் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்தா என்னையதான் எங்க அம்மா திட்டுறாங்க, அப்படி சொல்லி எல்லாம் நிறைய காரணங்கள் வச்சிருப்போமா? இனிமே நம்ம அழுதோம்னா ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆன ஓதும் போது மட்டும்தான் நமக்கு அழுக வரணும். அப்படின்னா அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சாதான் அழுக வரும். குர்ஆன அர்த்தம் தெரிஞ்சு ஓதக்கூடியவங்களா இருக்கணும். குர்ஆன ஓதும் போது அழுகும். நம்ம அம்மா நம்ம அத்தா கிட்ட சொன்னாலும் சரி, என் பொண்ணு குர்ஆன ஓதுனா அழுவா அப்படின்னு சாட்சியாக இருக்கணும். குர்ஆன ஓதும் போது அழுகணும், கட்டாயம் அழுகணும். சின்ன வயசுல இருந்தே நீங்க அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல அந்த குர்ஆன் நிச்சயமாக பரிந்துரை செய்யுமா. எப்படிப்பட்ட பரிந்துரை
எல்லாரும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல நிக்கும் போது அல்லாஹ் சில பேரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், சிலரை நரகத்துக்குலாம் அனுப்புவான்னு படிக்கிறோம்ல. அப்ப சில பேரை அந்த குரான் அல்லாட்ட பேசுமா, யா அல்லாஹ் இவரை என்ன ஊதுனவர், இவரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படி சொல்லி அல்லாஹ் விடத்துல குரான் பேசுமா. அம்மா பேசுறதுக்கு முன்னாடி, அத்தா பேசுறதுக்கு முன்னாடி, அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி, தம்பி பேசுறதுக்கு முன்னாடி, தங்கச்சி பேசுறதுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி குரான் நமக்காக பேசும். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அல்ல நாடி இன்ஷா அல்லாஹ். சோ கட்டாயம் குரானை ஓதும் போது அமைதியா நிதானமா ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த குரான் நாளை மறுமை நாள்ல எனக்கான வாதாடக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், குரானை ஓதணும். அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை கொடுக்கணும்னு நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், துஆவை செய்வோம். திருப்பி ஒன்னை மட்டும் சொல்லிக்கலாம். என்னன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேரு சொல்லுவாங்க, நான் நல்லா தொடுகிறேன், நல்லா குரான் ஓதுறேன், ஆனாலும் எனக்கு எப்ப பாரு பிரச்சனையா இருக்கு, என்னை யாராவது திட்டிகிட்டே இருக்காங்க, என்னை யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டான். என்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, யார் நம்முடைய வசனத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு மழைஷதம் வன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். யாரு நம்முடைய வசனத்தை புறக்கணிக்கிறாங்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம குரானுடைய வார்த்தையின்படி வாழ்றோமா அப்படிங்கிறத நாம சிந்திக்க கூடியவங்களாக இருக்கணும். நீங்க ரொம்ப என்ன சொல்றது, இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி பயான்ல எல்லாம் உட்காரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுடைய ஆசிரியர் அதற்காக உங்களுக்கு முயற்சி எடுத்தாலும் அதுல உட்காரத்துக்கான பாக்கியத்தை அல்லாஹ் நாடாம கிடைக்கவே கிடைக்காது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களுக்கு இப்படி எல்லாம் கிடையாது. பயானுக்குன்னு கூப்பிட்டாலே வயசானவங்க தான் போகணும் அப்படி சொல்லிடுவாங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப குட்டியில எல்லாம் நாங்க அட்டன் பண்ணதெல்லாம் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இப்படி பயான உங்களுக்கு அடிக்கடி கேட்க வைக்கிறான், உங்களுக்கான பாடங்களை உங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கறானாலே அது மிகப்பெரிய நியாமத். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு விரும்புறான். சோ கட்டாயமா அந்த வெற்றிய பலமுள்ள வெற்றியாக நீங்க மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். டெய்லி சாப்பிட மறந்தாலும் சரி, தூங்க மறந்தாலும் சரி, விளையாட மறந்தாலும் சரி, குரானை ஓதுறதுக்கு மட்டும் மறக்கவே கூடாது. என்ன டயர்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த பேஜ ஓதாம நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த நியத்தை நீங்க இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கணும். வச்சுக்குவீங்களா எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ். சோ கட்டாயம் எல்லாரும் அந்த நியத்தை வச்சுக்கணும், முயற்சி பண்ணணும், குரானை ஓதணும். குரானின் மூலமாக நாம யாரையாவது நேரான பாதைக்கு கூட்டிட்டு வரணும். நாம இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கோம்ல, அந்த மாதிரி பிறரை நாம இஸ்லாத்துக்கு வர வைக்கணும், சிறந்த முஸ்லீமாக வர வைக்கணும். நீங்க கேட்கலாம், நாங்களே குட்டி பசங்க, நாங்க எப்படி இஸ்லாத்தை போய் அடுத்தவங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. யூகேல ஒரு 27 வயது நிறைந்த ஒரு பெண்மணி, யூகே லண்டன்ல, இந்த பெண்மணிக்கு வாய் பேச முடியாது, சரிங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை பாருங்க, அந்த வாய் பேச முடியாத பெண்மணி அவர்களுக்கு தெரிந்த அந்த மொழியின் மூலமாக 5 பேரை இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த 5 பேரையும் அவர்கள் வர வைத்தது அந்த குரானை காட்டினான். குரானை வச்சு சுப்ஹானல்லாஹ் எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு. வாயே பேச முடியல, பேசுறது பூராமே வார்த்தைகள் சரியா வரல, அந்த வாயில் இல்லாதவங்க அவங்க பேசுறவங்க டிஃபரெண்டா பேசுறதே வித்தியாசமா தான் இருக்கும். அதை வச்சு அவங்க வர வச்சிருக்காங்கன்னா அல்லாஹ் நல்லா பேசக்கூடிய வாயை கொடுத்திருக்கான், கேட்கக்கூடிய காதை கொடுத்திருக்கான், பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்திருக்கான்னா நாம முதல்ல குரானாக வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம வாழ்றத பார்த்து அடுத்தவங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு வருவாங்க, கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி இருந்ததுன்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, நம்முடைய தாய்.
அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி நம்முடைய தாய் சொல்றாங்க, கான ஹுல்குஹு குர்ஆனா, அவங்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனாகனா அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, சகிப்புத்தன்மையோட இருப்பாங்க, நீதமாக நடப்பாங்க, இறைச்சத்தோட இருப்பாங்க, நன்மையாளர்களாக இருப்பாங்க. இப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய தனித்தனியான குணங்கள் அத்துணையுமே அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்துச்சு. வெற்றி கிடைச்சிச்சு. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் என்ன ஆயிரலாம் இன்ஷா அல்லாஹ், பிறரையும் இஸ்லாத்துக்கு எடுக்க முடியும், நம்மளும் வெற்றியாளராக இன்ஷா அல்லாஹ் இருக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இன்னையில இருந்து நாம எல்லாருமே குர்ஆனோடு நிறைய தொடர்புடையவங்களாக ஆகும். சரி, நம்ம இப்படி ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம். என்னன்னா, நான் நெக்ஸ்ட் எப்ப பயானுக்கு வருவான்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்பேன், குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது? எந்த வசனமாக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த வசனத்தை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு வசனத்தை சொல்லணும். அந்த வசனமாகவே நான் வர வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஓகேவா எல்லாருக்கும்? அப்ப முதல்ல குர்ஆன்ல நம்ம தேடணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நன்மையாக்கி கொடுக்கட்டும். நீங்களும் மறக்காம எங்களுக்கும் துஆ செய்யுங்க. நாங்களும் குர்ஆனாக வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன்னு தெரியாம நம்மளுக்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்தினா, நாளை மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும், எனக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். என்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. தக்பீர் அரபிக் சென்டர் அழைப்பை ஏற்று சிறப்புரையாற்றிய சகோதரி ஆலிமா மெஹராஜ் ஃபாத்திமா சித்திகியா அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மேலும் இந்த தினமும் கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க அறிவை அதிகப்படுத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சைரம் கசீரா. இத்துடன் நிகழ்வு முடிவடைகிறது. துவா ஓதுவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி